போதும் நிறுத்துங்க. மறுபடியும் மறுபடியும் பேசுறதையே பேசிட்டு இருக்காங்க. ஒரு அப்பா எப்படி இருக்கணும், ஒரு அம்மா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணங்க இவங்க. சும்மா இல்லை, ஸ்ரீரங்கத்தில் அத்தனை பேரும் சொல்லுவா இப்படி ஒரு பெத்தவா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு. அப்படிப்பட்ட இவங்களை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் தான் எல்லாருமே. அவங்களுக்கு வேண்டாதவங்க எனக்கு வேணாம். அது யாராக இருந்தாலும் சரி. என்னை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு இந்த நிலைமை கொண்டு வர இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தாங்க தெரியும். இன்னைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்கள தவிக்க விட்டு உங்கள் பொண்ணு கூட தண்ணி கொடுத்தன போனால் அது சரியாவா இருக்கும்? இதுக்கு மேலே சொல்லறதுக்கு எதுவும் இல்லைங்க. வாங்க போகலாம். மாப்பிள்ள அவசரப்படாதீங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். உங்க பொண்டாட்டி வேணா அவங்களுக்கு வேண்டாதவளா இருக்கலாம். நீங்க பெத்த குழந்தைய கூட அவங்களுக்கு பார்க்கணும் தோணல. எப்படியும் இனிமே இந்த குழந்தை கூட நீங்க இருக்க போறதில்ல. தோப்பனார் முகத்தை கூட பார்க்காத குறை இந்த குழந்தைக்கு எதுக்கு? பிஞ்சு குழந்தை இது அப்படி என்ன பாவம் பண்ணிட்டு? முதலும் கடைசியமா ஒரே ஒரு வாட்டி இந்த குழந்தைய தொட்டு தூக்குங்கள. காயத்ரியை வழி அனுப்பி வச்சுட்டு அப்படியே இந்த பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வரேன். இந்த பிரசாதம். நீக்கு எதுவுமே புரியல. யாரை கேட்டு குழந்தை கொடுத்தீங்க? அடி வாங்க போறேன். காலம்புறம் இங்கேயே கிடக்கணும்னு நினைக்கிறியா? நானே இந்த ரங்கநாதர் புண்ணியத்துல பாரம் குறைஞ்சது நிம்மதியா இருக்கேன். தொலைச்சிருவேன். குழந்தைக்கு என்னன்னா தெரியும்? நீத்துக்குடி பிறந்ததுல இருந்து கூட இருந்தாலும் அதான் ஃபீல் பண்றா. நம்ம எப்ப வேணுமோ அப்போ போய் பாத்துக்கலாம்டி. கை கால் அலமிடு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். மாத்திரை ட்ரீட்மெண்ட் ச்சே. என்னது குழந்தைய ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா? டெலிவரிக்கு அட்மிட் பண்ணுங்க. தைரியமா இரு, அதெல்லாம் அழுகாத. தைரியமா இரு, கடவுள் இருக்காரு. ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் நாளைக்கு நடக்க போகுது. நீ தான் சாம்பியன் ஆயிருக்க வேண்டியது. இந்த சிச்சுவேஷன்ல நீ உன் கேரியரையும் லைஃபையும் வீணாக்கிட்டு நிக்கிற. சார் ப்ளீஸ், இது ஏன் லைஃப்? ஏய் ஜான் வந்துட்டாடா. ஹாய். Thank you. ஏய் அப்படியா? When did you fly back? Just 2 days back sir. நாளைக்கு வந்து ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப். எஸ் சார். நிச்சயமா பார்ட்டிசிபேட் பண்ணோம். கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சார். எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஸ்கூல்ல படிக்கிற நிறைய பசங்களோட எதிர்காலத்தை இந்த ஃபங்க்ஷன் தான் தீர்மானிக்க போகுது. அதனால தான் இவ்வளவு டென்ஷன். நம்ம டிராமால ஹைலைட்டே குழந்தை இயேசு தான். அதை நல்லா பிளான் பண்ணி பிரமாதமா ஸ்டேஜ்ல கொண்டு வந்துடணும். என்ன? ஒன் செகண்ட். என்ன? டிராமால ஒரு குறையும் இருக்காது. குழந்தை இயேசு பிரமாதமா மேடையில வருவாரு. வெரி குட், வெரி குட். காட் பிளஸ் யூ ஆல். சொல்லு ஜான், என்னாச்சு? நிலா, உன்னை நான் அன்னைக்கே அபார்ட் பண்ண சொல்லியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ஜான், இந்த பாரு நிலா, நான் பேசுறது பக்கா ப்ராக்டிக்கல். நாம் ஒரு தூரம் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்காக வாழ்க்கை பூரா ஒன்றா வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் இந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு முடிவெடுத்தது தப்பு. நம்ம 2 பேருக்கு ஃபியூச்சர் முக்கியம். குழந்தை பெற்ற எதுனா ஆர்ஃபனேஜை தூக்கி போட்டு புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணு. காம்பன்சேஷன் வேணா கேளு, தரேன்.
செஸ் கேரியரில் எனக்கு ஒரு நல்ல பிரேக் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி டைமில் மேரேஜ் ஃபேமிலின்னு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே மாட்டிக்க விரும்பல. எனக்கு நீயா செஸ் ஆனால் செஸ் தான் முக்கியம். நடந்தது ஒன்றும் ரேப் கிடையாது. நாம 2 பேரும் விருப்பப்பட்டு நடந்தது தான். அன்னைக்கு நீ அவாய்ட் பண்ணியிருந்தா விலகி போயிருப்பேன். என் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அவருக்கு தெரிஞ்ச லாயர் போலீஸ் ஆஃபீஸர் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டாரு. கோர்ட்டு கேஸ்ன்னு போனால் கூட காம்பன்சேஷன் தான் தர சொல்லுவாங்க. அதுக்கு நாமளே பேசி முடிவு எடுக்கிறது பெட்டர். சொல்லு, எவ்வளோ வேணும்னு சொல்லு. உனக்கு சொல்ல தெரியலனா உங்கள் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டோன்னு சொல்லு. சார், சுகப்பிரசவம் தான். என்ன குழந்தை? பெண் குழந்தை. குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிரலாம்ல? பண்ணிடுங்க. தெரிய போது அப்ப சாவடிக்க போறாங்க. நாடகம் நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். நம்ம எப்படியாவது தேடி ஒரு குழந்தையை கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். நமக்கு வேற வழியே இல்லை.